மிகச்சிறந்த நடிகர்களோட நடிச்சுக்கிருக்கேன். ட்ரெயினில் மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கான். நான் அந்த சோமசுந்தரோடைய அந்த அவன் திரும்பி இந்த உலகத்தை பார்க்குறான், இடதுபுறம் திரும்பி, அதை டேரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது. There is a territory where director cannot enter. Only an actor with extraordinary sensibility, with a zero ego, he performs. நண்பர்களே, அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்க கொடுக்குற 150 ரூபாய் ஈக்குவல் ஆயிடும். ஒரு ஷாட். உடனே ஒரு குரூப் போய் எழுதும், என்ன அப்படி பிடிங்கிட்டாரு, நாங்களும் தான் பார்த்தோம், இப்படி திரும்பினாரு, அவ்வளவுதானே. எழுதுங்க நண்பர்களே, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தான் தராசு வச்சிருக்கோமே. மிஸ்கின் சொல்லிட்டு அவங்க கல்லு இந்த பக்கம் வச்சிருக்கேன் சொல்லு, அதுக்கு தான் பண்ண. 25 வருஷம் என்னை திட்டி 25 வருஷத்துக்கு ரசிகர் மன்றம் ஆயிடுவேன். அது நடக்கும், கண்டினியூஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இங்க இருக்க ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் என்ன பார்க்கணும், நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியல. இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்கு. ஒரு மனிதன் எங்க நடிக்கிறான் அப்படின்னா கடுமையான பொய்யை சொல்லும் போது நடிக்கிறேன். எங்க வீட்டுல வந்து நான் வந்து 10 பைசா திருடுறேன், எங்க அம்மாக்கு தெரியாம. எங்க அம்மா வந்து அப்படி பாத்ரூம்குள்ள போகும்போது அப்படி நீளமான அப்படி போயிட்டு போவாங்க பாத்ரூம்ல. அப்ப நான் வெயிட் பண்ணுவேன். அந்த டேபிள்ல அந்த செம்பு இருக்கும், ஒரு வெள்ளியில செம்பு இருக்கும். நான் அம்மா உள்ள போறோன்னு கையை விட்டு அப்படி எடுப்பேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். பட்ட பட்ட பட்டன்னு இருக்கும். எடுத்து 20 நாள் சக்சஸ். 21 நாள் ஒருத்தர் போன வெளியே வந்துட்டான். போனா அப்படியே கையை விட்டு கீழே உழுந்து கீழே அட்டி அப்படியே நிக்கிறேன். எங்க அம்மாக்கு தெரியல என்ன பண்ண அப்படின்னா. நடிப்பு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப நான் வந்து எங்க அம்மாட்ட நடிக்கிறேன், இல்லம்மா நான் திருடவே இல்லமாட்டேன். எங்க அம்மா கண்டுபிடிச்சு, எங்க அம்மா தெரியல ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன், நான் திருடவே இல்லைன்ட்டேன், நான் திருடவே இல்லம்மா அப்படின்ட்டேன். வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தீக்குச்சி எடுத்து 10 வச்சு இங்க 10 வச்சு அழைச்சி தொட்டாங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்ததுனால நீ நல்ல நடிகை நல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நடிகன் அப்படின்றவன் வாழ்நாள் முழுவதும் ஒரு தியேட்டர் பேக்ட்ராப்ல அதுக்கு பின்னாடி வந்து முத்துசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலைஞன் இருக்கான். முத்துசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு இந்தியாவினுடைய ஸ்டான்லி ஸ்டாட்ஸ்கி அவரு. அங்க இருந்து அவன் நுட்பத்தை பார்த்து வந்தான். அப்ப அந்த பாப்பா நடிச்சிருக்கான். நான் சொன்னேன், படம் பார்த்து வந்தேன், போதுட்டி உனக்கு அப்படின்னு. நீ ரொம்ப வெயிட் பண்ணி இந்த பாரு பயங்கரமான கார்கள்லாம் வாங்கி பெரிய லெவலில் நடிக்கணும்னு நினைக்காத. உன் லைஃப்ல ஒரு சத்யஜித் ரே படத்தில் நடிச்சது அளவுக்கு நீ நடிச்சிட்டு போதும். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இந்த படத்தில் வந்து நான் வந்து இப்ப என்னன்னா நம்ம வந்து என்ன நினைக்கணும்னா சினிமாவை முழுக்க கேளிக்கையாவே பார்க்கணும். போனவொடனே மச்சான் 5 நிமிஷத்துல பாட்டு ஏதாவது வருது, அப்புறம் என்ன, இதுதான் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சினிமான்றது என்னங்க, ஒரு பெரிய டிசிப்ளின்ங்க, ஒரு தவங்க. சினிமா என்ன நடக்குது, உள்ள போறீங்க, செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ள வைக்கிறீங்க, அவன் வந்து நாதல்லாம் போடுவான், அதெல்லாம் அங்கேயும் பேய்கள்லாம் வரும். அதான் சின்ன குழந்தைக்கெல்லாம் வந்து வரும். சின்ன குழந்தை இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க, அது பிடிக்காத 2 நிமிஷம் வரும். எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. சிகரெட்டை நிப்பாட்டினா முடிய போகுது. ஒரே ஒரு வார்த்தை, சிகரெட் நிப்பாட்டி முடிஞ்சு போச்சுக்காது. படம் ஃபுல்லா சிகரெட். அவன் நான் என் படத்துல யாராவது குடிச்சாங்க கீழே புகை பிடிக்காதுன்னு உடலாட்டுக்கிறது. எவ்வளவு போரா இருக்கு. உடம்புட்டா அது தெரியுமே, அதை விட்டாதான் பண்ண பரவாயில்ல என்னப்ப. அப்பதான் போட்டு ஒரு படத்துல போகும்போது ஒரு மனிதனை அவன் காட்டான். என்ன அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு இடம் சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா. சோ ஒரு கேளிக்கையாக மட்டும் சினிமா வந்து நீங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. நான் சொல்றேன், இந்த படத்தை பார்க்காதீங்க ப்ளீஸ், வராதீங்க. சமூகத்தின் மேல உங்களுக்கு, உங்க மேல உங்களுக்கு, உங்க குழந்தைகள் மேல உங்களுக்கு, உங்க தாய் தந்தையர் மேல, உங்க நண்பர்கள் மேல, உங்க பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு நாய் மேல உங்களுக்கு அன்பு இருந்தா கூட நீங்க நல்ல திரைப்படங்களை தேடி போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாமே அடிக்ஷன் தான். போன் அடிக்ஷன். இப்ப நம்ம வந்து
வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஃபெனோமெனன் பார்க்குறோம். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல, தமிழா இந்தியா எனக்கு புரியல. எனக்கு என்ன என்ன எல்லாருமே அப்புறம் செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதோட அடிக்ஷன் உலகத்தில் எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ ஒருத்தி அழகு லட்சணமா இருக்கு. அவ வந்து ஒரு 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 கேவலமான மொத்தமா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பாடிட்டு அவ முதல்ல கடிச்சுக்கிட்டு சொல்ற நண்பர்களை, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்துல இருக்கான்னு கேட்கிறேன். அடிக்ஷன் எங்க இல்ல? இந்த வரப்போதைய இந்த ஐபிஎல் வரப்போகுது, நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படியே நேரம் போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம். டோனி ரிட்டையரே ஆக போறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோட வந்து ஆடுவாரு. நம்ம அடிக்ஷன் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் எத்தனை வாட்டி தோத்துருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் நாக்க திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆர் வி நாட் அடிக்டட்? சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா? ரசிகர் மன்றம் பெரிய பெரிய கார்ட்போர்டு வச்சு அதில் பால் ஊத்துறது அடிக்ஷன் கிடையாதா? எது அடிக்ஷன் இல்லை? எனக்கு கல்யாணம்னா எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னா அதுவும் அடிக்ஷன் தான். When we are so obsessed with something, it's called addiction. நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும். ரொம்ப ஐ ஷுட் தேங்க் யூ. அந்த படத்துல அப்படி இந்த நோயின்னு சொல்றாங்க, அது அடிக்ஷன் ஆகி நோய் ஆனா பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது நிஜ வாழ்க்கையில நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். There is a point. I don't call it as a disease. I may even call it as a noble disease. நான் பார்த்துருக்கேன், ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட் தான். அவன் வந்து யாராவது போய் பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்து, ஒரு அழகான பெண் இருந்து, அம்மா இருந்து, அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பிச்சு கத்தாப்பார். அப்படியே அப்புறம் தூங்கிடுவார். அந்த ஈவினிங் முடியல. நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்காரு, காலையில் நல்லா தான் இருக்காரு, மாப்பிள்ளை எல்லாம் பேசுறது, நைட்டானா குடிச்சிட்டு வந்து. ஆனால் என்கிட்ட வச்சுக்க மாட்டேன். நான் அவரோட பெடி கொடுக்குறாரு, நான் செஞ்சுருவேன் கொஞ்சம் அந்த பயந்து அட்ஜஸ்ட் பண்ணல. அப்போ நான் பார்க்குறேன் இந்த சமூகத்தில் யாரு குடிக்கிறது இல்லை. நான் தான் சொல்றேன், நான் பெரிய குடிக்கிறாரு. ஆனா எனக்கு பெரிய ஹோப் இருக்கு. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு. அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு இருக்கு. அது வந்து குரசவம். மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தன் இருக்கா மாதிரி இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சுட்டு அதான் சைட்டிஸ்ட். எனக்குலாம் போட்டு சைட்டிஸ்ட். அது மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுக்கல. ஏன்னா இனிஷியேஷன் அங்கேதான் நடக்கும். நான் சொல்றேன், once in a while I just go out actually. ஏன்னா ரொம்ப சீரியஸா பேசணும். எனக்கு திடீர்னு ரஞ்சித் படப்படம் பேசிட்டே இருந்தான். ஏன்னா அப்படி பேசுறான், சீரியஸா பேசுறான்னு அப்படியே I cannot talk that. So அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வியக்கும் மரியாதைக்குரிய இயக்குநர்களுக்கு இங்க வந்திருக்காங்க அனைவருக்குமே பெரிய நன்றி. இந்த படத்துல நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். என் வானம் நீ கடைசியா பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தினகரன் சொன்ன அந்த சிச்சுவேஷன், நிறைய இயக்குநர்களோட நம்ம வேலை செஞ்சிருந்தாலும் தினகரன் தொடர் என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு பாட்டுக்காக 3 பக்கம் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு இயக்குனரா ஒரே ஒரு பாடல் மீது அவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கு, அது எவ்வளவு அவருக்கு பிடித்தமானதா இருக்கு அப்படின்றது. அதுல இருந்துதான் என் வானம் நீ அப்படின்றத நான் எழுதினேன். இந்த ட்ரெய்லர்லயே சங்க இலக்கியத்திலையும் அப்படின்னு சொல்லுவோம். சங்க இலக்கியத்திலையும் கல்லுண்ணுதல் இருக்குதான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அதியமான் இறந்த பிறகு ஔவையார் ஒரு கையறு நிலை பாடல் எழுதியிருப்பாங்க. நிச்சயம் அது எல்லாருமே வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
அதை வாசிக்கும் போதே நமக்கே நம்ம அறியாமலேயே வந்து கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ஔவையாருக்கு எந்த அளவுக்கு அதியமான் மீது அன்பு இருந்திருக்கு, காதல் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். நிறைய பாடல்கள் அவங்க எழுதியிருந்தாலும் அந்த கையொருநிலை பாடல் மிக முக்கியமானதுதான் நான் நினைக்கிறேன். அதுல 2 வரி வரும். சிறிய கல்பெறினே எமக்கு ஈயும் மண்ணே, பெரிய கல்பெறினே தாம் உண்டு எமக்கு கொடுத்து தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமா கல் கிடைச்சதுன்னா அதை நீ எனக்கு கொடுப்ப, அதிகமா கல் கிடைச்சதுன்னா அதை எனக்கும் கொடுத்து நான் பாட பாட நீயும் பிடிச்சி அதை மகிழ்ந்து கேட்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்துல கண்ணுறுணுதல் இருந்ததுதான். ஆனா அது என்னவா இருந்தது அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டத்துக்குரியதா இருந்தது, அது எல்லாரும் அருந்தக்கூடியதா இருந்தது. அதுக்கு வந்து பாரபட்சம் வந்து கிடையாது. இது பாலினம் பாரபட்சம் கிடையாது, பொருளாதார பாரபட்சம் கிடையாது, நில பாரபட்சம் வந்து கிடையாது. இந்த நிலத்துல இருக்கிறவங்க தான் அருந்தணுங்க, 5 நிலத்துல இருந்தவங்களும் வந்து கல்லை வந்து அருந்தினாங்க. அது ஆரோக்கியமானதா இருந்தது, அது உடலுக்கும் வந்து உடல் ஆரோக்கியமா இருந்தது, சமூக ஆரோக்கியமாவும் இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்துல அது என்னவா இருக்கு அப்படின்றதுக்கான சாட்சியமா தான் பாட்டல் ராதா படத்தை நான் பாக்குறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் மரியாதைக்குரிய வணக்கங்கள். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேடை. நான் மதிக்கிற ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற பல கிரியேட்டர்ஸ் வரி மேடையில் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை முதல்ல தயாரித்த அருண் சார், அவரை தான் முதல்ல மீட் பண்ண நான் இந்த படத்துல. அவரையும் தினகர் சாரையும், அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சகோதரர் ரஞ்சித், முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்துல எனக்கு பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா ஆக்சுவலா முதல்ல இந்த படம் வந்து அவங்க செட்டப் பண்ணியிருந்தது வந்து அவங்க ஒரு ஐடியால இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் ரொம்ப சில விஷயம் நான் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி பண்றேன் அப்படின்னு சொல்லி சில ரிசோர்சஸ் கேட்கும்பொழுது அதுக்கு முகம் சொல்லிக்காம இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அனுமதிச்சு என்னுடைய சில முன்ன பின்ன கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி போனா கூட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்டா கொடுத்து இந்த படத்தை வந்து என்னுடைய முழு திருப்திக்கு என்ன பண்ண அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையில கை தட்டலாம். தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அப்கோர்ஸ் அவர் பேரு எல்லாரையும் பார்த்துருங்க. இப்போ ரீசெண்டா அவருடைய இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுது தெரிஞ்சிருக்கும் இந்த அவரோட படைப்புல என்ன ஒரு நேர்த்தி இருக்கும்னு. முதல்ல வந்து நான் இங்க ஆக்சுவலா ஒரு மியூசிக் டைரக்டரா வரதை விட அவரோட ரசிகனா தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா முதல்ல அவர் மீட் பண்ணும்போது அவர் பேசுறதுக்கே என்ன காசு கேட்கிறாருன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரியாக்ஷனே வராது. நம்ம ஏதாவது அனுப்புவோம், ஐடியா அனுப்புவோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமா அவர் யாரு எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார். ஆக்சுவலா நல்ல ஒரு மனுஷனாக. ஏன்னா வந்து இப்ப பொதுவா வந்து இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ள அவங்களை கொண்டு வந்துடுறோம், ஃபிட் பண்ணிடுறோம், அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். ஆனா வந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற அதுல ஹோப் இருக்கா? உங்க வாழ்க்கைக்கு அந்த என்ன இப்போ குடி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து அந்த பழக்கத்துக்கு அந்த ஒரு குழியில விழுந்தா அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா, அதுல இருந்து திரும்ப முடியுமா, அதுல ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலா முக்கியமா ஆன்சர் பண்றதை நான் பாக்குறேன். நன்றி சொல்ல வேண்டிய இது இருக்கு, இசையமைப்பாளருக்கு நன்றி பாராட்ட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் எப்படி பேச போறோம்னா குதுகுதுப்பு எதுக்கு அப்படின்னா பழைய ஞாபகம். நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோக்களுடைய படம் ரிலீஸ் ஆகும், திட்டம் போறதெல்லாம் வேற. தியேட்டருக்கு இன்னும் 3 நாள்ல வரப்போகுது, 2 நாள்ல வரப்போகுதுங்கிற மாதிரி காத்திருப்போம். அங்க வாசல்வே கூட்டத்தை காத்திருப்போம். அது ஒரு பழைய ஞாபகம். இதுல தற்செயலாக குரு சோமசுந்தரம் எனக்கு ஃபேவரட் ஆக்டர் ஒண்ணு. அப்புறம் பார்த்தா நடுவில் அடுத்த நாமினேஷன் மாதிரி பாரதியில வழகன் அடுத்த ஃபேவரட் ஆக்டர் ஆகி விடுவாரோ என்கிற ஐயத்தை எழுப்பி அவர் ஒரு பக்கம் இருக்க. இது மட்டும் இது ஒரு குதுகுதுப்பு இருக்கு, எப்ப படம் பார்ப்போம்னு. அது போக பழைய கால குதுகுதுப்புன்னு சொன்னால இன்னொரு குதுகுதுப்பும் இருக்கு. என்னன்னா நம்மளும் முன்னால காலத்துல டிம்பர பப்பான்னு பாடிவிட்டு நைட்டு ஃபுல்லா பகல்ல பப்பான்னு படுத்து கிடக்கிறதுல இருந்து இது என்னடா இந்த ட்ரெய்லர் பார்த்தோம், 2-3 பாட்டு பார்த்தோம், அப்படியே நடுங்கி போயிடுச்சு. அந்த குதுகுதுப்புங்கிறது வந்து வேற ஒரு விதமான உணர்வு நிலைக்கு கொண்டு போயிருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் மில்லிமீட்டரையும் அந்த இது வேற சின்ன மில்லிமீட்டரையும் நம்ம அதுல பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் நீங்க கேள்வி கூட போட்டிருக்கலாம், இதுல நேரடி அனுபவம் இல்லைன்னா கூட. நான்லாம் குடிக்க மாட்டேன் தெரியுமா, அப்பப்ப கட்டிங்கே போடுவேன் அப்படின்னாக்கா கட்டிங் தான் போடுவாப்புல, ஒரு 8 கட்டிங் 10 கட்டிங்கிற மாதிரி போகும்.
இது கூட எங்கேயாவது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயாவது நம்மளும் பார்த்துருப்போம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப பரவாயில்ல எங்க போனாலும் கிடைக்குதுங்கிறது மாதிரி இருக்கு. அது பார்த்துருக்கலாம். பார்க்க முடியாது. ரொம்ப நுட்பமானது என்னன்னாக்க அதுல படத்துல அது முக்கியத்துவமாவே இல்லை. இப்பதான் பார்த்தேன் ட்ரெய்லர்ல ஓடும் பொழுது முதல் நாள் என்னமோ சொல்றான் வெட்டி புறேன் குத்தி புறேங்கிறான். அது என்னன்னு நமக்கு புரியல, படம் பார்க்கும்போது புரியும். ஆட்டோக்குள்ள போகும்போது அவனுடைய கையை பிடிச்சி போறான் பாருங்க, பொண்டாட்டி கைய. நடிப்பே இல்லை சார், அது ஆத்மாவில இருந்து வரக்கூடியது. என்னன்னா முதல் நாள் என்ன பண்ணோம்னு தெரியாது, 2 மணி வரைக்கும் அடிச்சோமா. குடிச்சுட்டு பொண்டாட்டி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன் சார். குடிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்டு 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொன்னாலே அந்த பொம்பளை பிள்ளை இருந்ததுக்கு ஆகுறது இந்த கொள்வதற்கு. அப்ப மறுநாள் போகும்போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அப்ப அந்த ஆதரமா அப்படி கையை பிடிச்சு வச்சிருக்கான் பாருங்க. அந்த அம்மா கையை பிடிச்சு 2 கைக்குள்ளேயே வச்சு அந்த நேரத்துல அந்த மூஞ்சியை பாருங்களேன். அது இந்த படத்துல இவர் மூஞ்சியை பார்த்தாலும் சரி, இந்த சீனை எங்க வாழ்க்கையில் எங்க பார்க்கும் போதும் அந்த அண்ணனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா இவனை போன்ற அப்பாவி இந்த உலகத்தில் வேறு ஒருவன் இருக்க முடியாதுங்கிறது மாதிரி இருக்கும். அவனும் நடிக்க மாட்டான், உண்மையிலேயே அப்படித்தான் இருப்பான். இந்த மாதிரி உள்ள அந்த ஒரு சீர்திருத்த மையமா அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னு தெரியல. ஆல்கஹாலிக் அனானிமஸ், இந்த குடியிலிருந்து திருந்த வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு ஒரு சில பல வழிகாட்டுதல்களை செய்யக்கூடும். அந்த அழைச்சி வச்சிருக்காங்க இல்ல, அதுல வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸினுடைய ஒரு புத்தகத்தை வந்து வாசிக்க சொல்லுவாங்க. உள்ள ஒரு 90 நாள் 40 நாளுங்கிறது மாதிரி இருக்கணும். என்னை விடுறாங்கிறான்ல, என்னை விடுறான் காப்பாத்துக்க அப்படின்னா அதுக்குள்ள இருந்துதான் கத்துறாரு அந்த கேரக்டர், கத்துறான்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்கும். அங்க ஒரு புக்கு படிக்க சொல்லுவாங்க. அதுல இருக்கிற ஒரு வரி கண்ணுல தண்ணி வந்துடும் சார். முதல் நாள் ஃபுல்லா இல்லாத பண்ண வேண்டியது சிரிப்பு தான். அந்த டிம்பர் பப்பா இருக்குல்ல, அது மாதிரி ஒரே உற்சாகம் தான், கொண்டாட்டம் தான், கும்மாளம் தான். மறுநாளைக்கு இதுக்கு 100% ஆப்போசிட்டான இதா இருக்கும். அப்ப மறுநாளைக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பான். முதல் நாள் நடந்த விபரீதங்கள் என்னென்னமோ விபரீதம் இருக்கும், கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அதுல உள்ள போய் நான் பார்த்திருக்கேன். விதவிதமா சொல்லியிருக்காங்க. உள்ள அடங்கி கிடக்கும்போது அவங்க கதையை சொல்லணும் அப்படிங்கிறது வேற இருக்கு. ஒருத்தன் சொன்னா, ஒரு நண்பர் நம்ம மாதிரி கிளாஸ்மேட் ஒருத்தன் சொல்றான், என் குழந்தை 9 மாசம் குழந்தைய காலை பிடிச்சு கிணத்துக்கு நேரம் அப்படி நீட்டிக்கிடுவேன், 100 ரூபாய் கொடுக்குறியா விட்டுருவான்னு கேட்பேன் பொண்டாட்டிக்கிட்டன்னு கேட்டான். இது அவன் வாழ்க்கையில நடந்தது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும். இது மறுநாளைக்கு தெரிஞ்சா எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கும். அந்த புத்தகத்துல ஒரு வரி வரும், அவ்வளவு குற்ற உணர்ச்சி. எப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சோ, மங்கு போதையா வந்தது, பொங்கு போதையா நேற்று நைட் இருந்தது, காலையில 4 மணி 5 மணிக்கு முழிப்பு வந்துடும், தூக்கம் வந்திருக்காது, மயக்கம் தான். அந்த மங்கு போதையில அவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கும்போது தலையை குனிஞ்சு உட்காந்துருப்பான். 10-11 மணிக்கு அவன் தலையை குனிந்து நடந்து போனான். எங்க போவான்? சரக்கு கிடைக்கி. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் அந்த உலக சினிமா புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிப்பேன். எனக்கு படிக்கிற ஆர்வம்லாம் உண்டு. இந்த இடத்துல குடிக்கிற ஆர்வம் உண்டான்னு கேட்கக்கூடாது, படிக்கிற ஆர்வம் மட்டும்தான் உண்டு. அப்போ வந்து உலக சினிமா கதைகள்லாம் பார்க்கும்போதோ ஆஹா அப்படின்னு சொல்லி நானே ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நம்ம தமிழ் சினிமாவே வந்து உலக சினிமாவா ஆக போகுது, அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன். அந்த கனவுகளை நிறைவேற்றி இன்னைக்கு புரட்சி படங்கள்லாம் கொடுக்குற இயக்குநர்கள்லாம் வந்து அவங்க மத்தியில நாமளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சமகாலத்துல நம்மளும் நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் ஜேபிபி ட்ரைலர் அப்போ சொன்னேன். நான் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அதே தான். அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் படம் பாருங்க, ஏன்னா புதுசு, நம்ம வந்து சும்மா ஜாலியாக காமெடி எல்லாத்தையும் கலாச்சின்னு அப்படி போயிடுவேன். சரி நம்மளால நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் டைரக்டர் சுரேஷ் சாரும் வந்து என்ன நடிக்க வச்சு இன்னைக்கு எங்க வெளியில யாரை பார்த்தாலும் ஜேபிபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோட என்னை வந்து பார்க்க வராங்க. ஆச்சரியமா இருக்கு. சின்ன பசங்க முதல் கொண்டு எனக்கு ஒரு பெரிய அடையாளமா அந்த இது இருந்தது. எப்படி ஜேபிபி அவங்க வீட்டுக்கு நான் வந்தனும், கொஞ்சம் பக்கத்து வீட்டு பாட்டில் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு எங்க கூட்டு வந்து சென்ட்ரல் விட்டாங்க. ஆனா ஒரே விஷயம், அன்னைக்கு அம்பேத்கர் சொல்ற மாதிரி தான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை, குடிக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷன்ல இந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கான ஒரு படத்தை வந்து நல்ல தரமான படங்களா வந்து எடுத்துட்டு வராங்க. அந்த படங்கள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்குது. நம்ம கண்ணாடி பிரச்சனையை பேசும்போது மிஸ்கின் சார் வந்துட்டார், அதனால கண்ணாடியை காட்டி இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு எப்படி வந்ததுங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு சுருக்கா முடிச்சிடுறேன்.
பாடல் எல்லாமே முடிஞ்சிருச்சு, படமும் முடிஞ்சிருச்சு. ஒரு பாடல் மட்டும் ஒரு வாரத்துல வேணும் அப்படின்னு தினகரன் சொல்லி அதியன் தோழர் வந்து நீங்க தனிக்கொடி தோழரை ட்ரை பண்ணுங்க, அவர் செய்வாருன்னு சொன்னாங்க. அதே போல வந்தாரு. அந்த அப்படித்தான் நான் அறிமுகமானேன். அதே மாதிரி ஒரு வாரத்துல அந்த பாடலை வந்து ரெக்கார்டிங் முடிச்சோம். நான் வந்து ஜான் ரோடன் சார் சொல்றேன், எனக்கு இது 2வது படம் நீங்க கொடுக்குறது. ஆனா நம்ம உமா தோழர் சொல்றாங்க, உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் பாட்டை பாடினது நீங்க, எனக்கு தான் மாட்டீங்க. ராட்சசி படத்துல என் பாட்டை பாடினது நீங்க தான். அதுபோல தொடர்ந்து எங்களுடைய பயணம் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த படத்தில் மிக மிக முக்கியமான பாடலை, அதை யாரோ சொன்னாங்க, அந்த பாட்டை ஒளிபரப்பாம இருக்கிறதுக்கு அந்த கண்டென்ட் ரிலீஸ் ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பாடல் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். எழுத்தாளர் பிரபஞ்சன்ட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, நீங்க பார்ல உட்காந்து என் ஃப்ரெண்டோட குடிச்சிருக்கீங்க, நீங்க குடிகாரர் தானே அப்படின்னு. அதுக்கு பிரபஞ்சன் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமான பதில், நான் குடிப்பவன் தான், ஆனால் குடிகாரன் இல்லை. உங்களுக்கு பேச தெரியுங்களா? குடிப்பவன் எப்போவாது குடிக்கிறவன் தன்னுடைய கிரியேட்டிவ்காண்டியோ சந்தோஷத்துக்காண்டியோ நண்பர்களோட பகிர்ந்து கொள்வதற்காக. ஆனால் குடிகாரன் என்பவன் தன் உழைப்பு, தன் வாழ்க்கை அத்தனையும் செலவு செய்து அதற்காக அழிந்து போகிறவன் குடிகாரன். எனவே நான் குடிப்பவன் தான், குடிகாரன் அல்ல என்று சொன்னார். ஆனால் இந்த படத்தில் ஒரு குடிகாரன் எப்படி மீண்டு வருகிறான் என்கிற ஒரு மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய பாடலை எனக்கு தந்த இயக்குனர் சிவலிங்கம் அவர்களுக்கு என்னோட முக்கியமான நன்றி நான் தெரிவிக்கிறேன். அதே போல எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பாக்குறவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலா வந்து சாப்பிட்டாங்க, நீங்க அந்த கேரக்டர் பண்ணிருக்கீங்களா, சாப்பிட்டா. ஸோ எனக்கு கடந்த ஒரு 2-3 இயர்ஸா வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து என் காதுல கேட்டது எல்லாமே சாப்பிட்டா தான். அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் பாரஞ்சித் சார் கிட்ட இருந்து வந்தது, பட் அவரோட ப்ரொடக்ஷன்ல இருந்து. ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாரஞ்சித் சாருக்கு. ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு சார். நான் வந்து உங்கள் பேரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும், குடின்னு பத்தியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைம்ல நான் பாட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு 2-3 படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸா. ஒரு 3-4 மந்த்ஸ் அப்படியே வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அப்படியே 3 ஃபிலிம்ஸ் வந்து திருப்பி பண்ணிட்டே இருக்குமே, நம்ம பாட்டில இருந்து இன்னொரு செட்டுக்கு போறோம், அங்கேயே இன்னொரு செட்டு. பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைம்ல வந்து ஒரு சோகமும் கூடவே வந்தது. ஏன் தெரியல, அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கு எல்லாம். இவ்வளவு நல்லதா ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினைச்சிட்டே இருந்தேன். கட்டு அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஷூட் எல்லாம் முடிஞ்சது, ஒரு படமா வந்தது, வேற எந்த வேலையும் இல்லை. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோட லைஃப்ல வந்தது. படம் முடிச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து படம் பார்த்துட்டு, நான் பர்சனலா இன்னும் படம் பார்க்கல, ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ பேர்கிட்ட அப்ரிசியேஷன். பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட நான் இன்னும் கத்துக்கல. அதுக்குள்ளேயே வந்து இங்க பிரஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு, 24th வரப்போது படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எங்களோட டைரக்டர் சார். வந்து எப்படின்னா வந்து பாரஞ்சித் சார் எப்படி சாப்பிட்டா எனக்கு கொடுத்து என் லைஃபை சேஞ்ச் பண்ணாரோ, பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்க என் லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது, நான் பேசும்போதே எனக்குள்ள வந்து ஒரு லைக் நான் சொல்லும் போதே அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது, எனக்கு தெரியுது. சரி, இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு பயங்கரமான ஹோப். அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல, இந்த படம் மூலியமா பாக்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போறாரு. கொஞ்சம் பதட்டமா இருக்கு, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம யாரை பார்த்து சினிமா கத்துக்கிட்டோமோ, யாரை பார்த்து இயக்குனர் ஆகணும், நடிகர் ஆகணும்னு நினைச்சோமோ, அவங்க எல்லாருமே இங்க இடத்துல ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடை மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எத்தனை மேடை ஏறினாலும் அந்த அனைத்து மேடைகளும் வந்து தினகரன் சிவலிங்கம் அவருக்கு நான் நன்றி சொல்ற மேடையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கும் ஜமா பண்றதுக்கும் முக்கியமான காரணம் வந்து தினகர் சார் தான். லைஃப்ல என்னடா பண்ண போறோம் அப்படின்னும் போதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டார்லிங் ஏஞ்சலா லைஃப்ல அவர் எப்பயுமே வந்திருக்காரு.
2013 ஆக்டிங் கிளாஸ்ல இருக்கும்போது என்னடா பண்ண போறோம் அப்படின்னு இப்போ எங்கள் ஊர்லலாம் சொன்னாங்க. எங்கள் ஊரில் நடிக்க போறோம்னு சொன்னப்ப ஒரு அண்ணா வந்து சொன்னார், என்னடா நடிக்க போறோங்கிற, இந்த கலர்ல இருக்க, வெள்ளையா இருந்தா சினிமா எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் தினகர் சார் வந்து நீ கருப்பா இருக்க, அதனால உன் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று லீடா நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு வந்து முதல் நம்பிக்கையை வந்து என் லைஃப்ல விதைச்சது வந்து தினகர் சாரும், அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரஞ்சித் சார். இன்னைக்கு வந்து அதே ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷன்ல தினகர் சாரோட டைரக்ஷன்ல பாட்டில் ராதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ரொம்ப அந்த ஷார்ட் ஃபிலிம்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கர பெரிய ஆளுமையா அந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காங்க. தினகர் சார், ஜெயண்ணா, அதே மாதிரி பாட்டில் ராதா படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமா இருந்தது. ரொம்ப பிசிக்கலி ட்ரெயின் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோ இந்த படத்துக்காக நான் குறைச்சேன். எனக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எனக்கே என்ன அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்தது. அது ஏன் வந்து முக்கியமா அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து ஒரு டேரக்டரும் சொல்லிட்டு விட்டுருவாங்க, நீ வெயிட் குறைக்கணும் இது பண்ணணும்னு. என்னை கான்ஸ்டன்டா வந்து மானிட்டர் பண்ணி ஒழுங்கா டயட் இருக்கானா இது பண்றானா அப்படின்னு அதுக்கெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்த கோ டைரக்டர் கோபி அண்ணாக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் இறைவன் படத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். சினிமா தொடக்க காலகட்டத்தில் நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட சினிமா தான் இருந்தது. தியாகராஜ பாகவதர், சின்னப்பா தேவர், அப்புறம் எம்ஜிஆர், சிவாஜின்னு. அதற்கு பின்னால் கொஞ்ச காலம் கழிச்சு இயக்குநர்களுக்காக ஒரு சினிமா, இந்த இயக்குனர் பேரை பார்த்தாலே அந்த படம் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. அது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் காலகட்டத்தில் வந்து அப்படியே மாறி அப்புறம் பாலச்சந்தர், பாரதிராஜா படம், அது ஹீரோ யாருன்னாங்க, பாரதிராஜா படம், பாலச்சந்தர் படம். இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்களிப்பு செஞ்சது. அது வந்து சத்யஜோதி படம் நல்லா இருக்கும். சத்யா மூவிஸ் வேறையாக இருக்கும், சத்யஜோதி இருக்கும். ஏவிஎம்னா அது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும், அந்த பிராண்டு வேறு. ஆனால் நல்ல படங்கள் வந்து சத்யஜோதி இருக்கும், சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு. அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டர். அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமிகள், சூளம், இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவர். அவர் வந்து ரஜினி சார் வச்சு பைரவி படம் கூட டைரக்ட் பண்ணார். அந்த கம்பெனியோட பேர் பார்த்த உடனே படம் நல்லா இருக்குன்னு தோணும். அதற்கு பின்னால் இப்போ அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு. முதல்ல வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பேர் வைக்கும் பொழுது சரி, எல்லாரும் அவங்கவுங்க சினிமாக்குள்ளே வந்து தான் பிறந்த இடம், பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீலம்னு தூக்கி வச்சிட்டாரு, அப்படி தான் தோணுச்சு. தோணுற இயக்கம் தானே. ஆனால் நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் வந்து இந்த தலைமுறைக்கு அடுத்து வேற ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாருன்றது. அவர் நினைச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் ப்ரொடக்ஷன்ஸ் கூட வச்சிருக்கான். ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையாக பார்க்கும் பொழுது நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வர எந்த படமும் சோட போகாத படமாக இருக்கு, ஒரு மரியாதைக்குரிய படம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மேடையில் வந்திருக்கும் வெற்றிமாறன் சார் மற்றும் மிஷ்கின் சார், ரஞ்சித் சார், அமித் சார், லிங்கசாமி சார் மற்றும் குரு சோமசுந்தரம், சஞ்சனா, மியூசிக் டைரக்டர், அத்தனை பேருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ஒரு படம் கண்டென்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக வெற்றியாகுங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அது ப்ரெஸ்ஸு நிச்சயமாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை நிப்பாட்டிடுவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இதே ஒரு 10 வருஷத்துக்கு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் படங்கள் ஹிட் ஆச்சுன்னா மிஞ்சி போனால் 4-5 கோடி தான் சூப்பர் ஹிட் படமே பண்ணுது. இன்றைக்கி வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா குறைஞ்சது 40-50 கோடி ரூபா போகணும். அது உதாரணத்துக்கு லப்பர் பந்து, லவ் டுடே, இதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் வச்சு இல்லை, கதையை வச்சு தான். அப்போ அந்த கதையை வந்து தேர்ந்தெடுக்கிறதில்ல நம்ம ரஞ்சித் சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, நான் ரொம்ப பரவாயில்ப்படுவேன் பார்த்து. எடுக்கிற படம் ஒன்று கூட இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறதோ சோஷியல் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல தரமான படம் எடுக்கிற கம்பெனி நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்கு நான் அவர் வந்து கூட இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட கூட பிறந்த அண்ணன் தான் நந்தகுமார் அண்ணன், போஸ்ட் நந்தகுமார் அண்ணன். அவரோட பையன் தான் அருண் பாலாஜி. இந்த படம் கூட அவரோட சேர்ந்து தயாரிக்கல, எனக்கு இன்னும் சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். படத்தில்
கதை இருக்கிறது எல்லாருக்கும் சொல்றதுக்கு தான். அதனால வந்து கதையை மறைச்சி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கதையை சொன்னாதான் எல்லாரும் வருவாங்க. எனக்கு வந்து இந்த பாட்டில் ராதான்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து இந்த படத்தை நான் கவனிச்சிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, என்னோட அசிஸ்டன்ட் கார்த்தி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார், அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் இதே மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பற்றின ஒரு ஸ்கிரிப்ட். நிறைய விஷயங்கள் நிறைய அதில் நான் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருந்தது. அந்த அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போதெல்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது கற்றுக்கிட்டது இருந்தது. அண்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அமீர் சொன்ன மாதிரி தான், அந்த படம் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ள தான் இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ள இருக்கோம். எனக்கு ஆல்கஹால் அடிக்ஷன் இல்லை, பட் எனக்கு வந்து நிக்கோட்டின் அடிக்ஷன் இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே டிஜிட்டல் அடிக்ஷனில் இருக்கிறோம். ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமையோ இல்லை ஒரு யூடியூபையோ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வி கெட் அ ஹிட், வி கெட் அ ஹை, அந்த அடிக்ஷனில் இருக்கிறோம். ஸோ அடிக்ஷன் வந்து சமூகத்தில் எல்லா காலகட்டத்திலையுமே இருந்திருக்கு. அது இல்லாத காலமே இல்லை. இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. குறிப்பாக குடி நோய், அந்த அந்த டேர்ம் குடி நோய்ன்ற டேர்ம் வந்து எனக்கு கார்த்தி மூலமாக தான் தெரியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமா. அவரும் சொன்னார், குடிக்கிறதுக்கும் குடி நோயாளியா இருக்கிறதுக்குமான வித்தியாசம். அது வந்து இது ரொம்ப அழகா பேசுது. இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு ஊர்ல அல்லது ஒரு தெரு இருக்குன்னா அதுல வந்து ஒரு 5 வீட்டுல இருக்கிற ஆண்கள் குடிப்பாங்க. ஒரு வீட்டுல இருக்கவர் வந்து இந்த மாதிரி குடிநோயாளியா இருப்பாரு. இன்னைக்கு வந்து ஒரு தெருவுல ஒரு வீட்டுல இருக்கவர் குடிக்காம இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. தெருவுல 10 குடிநோயாளிகள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல பாட்டில் ராதான்ற ஒரு படம் வந்து it is a very personal story, but it has got a strong socio-political relevance. இந்த மாதிரியான படங்கள் பண்றது வந்து ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். ஜீவின், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கிறதுல. அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். முக்கியமான சம்பவக்காரங்களாம் இங்கே இருக்காங்க. அதெல்லாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்ணுறது. குறிப்பாக எனக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி மாற்றி விட்டவங்க இங்கே வந்து இருக்கிறது, அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை ப்ளஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், தேங்க்யூ. லிங்கசாமி சார், அமீர் சார், வெற்றி அண்ணா, மிஸ்கின் அண்ணா, அவங்களெல்லாம் பற்றி பேசி தான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம். நான், தினகர், ஜெயகீர் கான் 3 பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ள வந்து இது பார்த்தா நிறைய டிஸ்கஷன் இருக்கும். பருத்தி வீரனாக இருக்கட்டும், லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும், அண்ட் வந்து இல்லை ஒரு இமோஷனலாக இருக்கு. பொல்லாதனை விட நாங்கள் பயங்கரமாக பேசுனது வந்து ஆடுகளம் பற்றி தான். ஆடுகளம்ல இருக்கிற அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ், அவன் ஏன் வந்து கத்தி அவன் கொடுத்தான், அவன் சருணானா இல்லையா, இல்லை வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன். நான் பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா, பேட்டைக்காரன் சாவலைன்னா உயிரோட தான் அவன் கொண்டுவான்டா அவனை அப்படின்னு நான் சொன்னேன். அவன் ஏதோ ஆனால் இவனுக்கு என்ன சொன்னான்னா, பேட்டைக்காரன் கடைசியில் திருந்துறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சத்தியமா திருந்த மாட்டான் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அண்ட் வந்து 5வது இருக்கட்டும், அண்ட் வந்து ஓனாய் மாட்டுக்குட்டியும் அவருடைய சினிமாக்குள்ள அந்த மனித உணர்வுக்குள்ள குறிப்பாக வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சார்ல, அந்த ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கதை இருக்கும், ஒரு பயங்கரமாக இமோட்டான நான். ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி, இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்கும் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன். காலேஜில் நான், ராஜா, ஜெய், தினகர் எல்லாருமே வந்து ஒரே இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆகிட்டேன். அண்டு 2வது ஜெய் ஆனா, 3வது வந்து தினகர் வந்துருக்கான். இப்போ ராஜா வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கான். ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப மகிழ்ச்சியான மேடை.
ஸோ நான் அவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், படம் பண்ணாதீங்கடா, அனிமேட்டர் ஆகும்டா, அனிமேஷன் டைரக்டர் ஆகும்டா, அனிமேட் படம் பண்ணுங்கடா, இது பயங்கரமான வேர்ல்டு, அதுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன். நான் அவங்க வந்து இல்லை தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது, அதனால அவர் வந்து ரொம்ப முடிவாதமாக வந்துட்டானுங்க. ஆனால் அவங்க வந்தோடனே எனக்கு பயமாயிடுச்சு, வந்து உடனே என்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேருன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. இப்போ நான் வந்து ரொம்ப என்னன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்க கூடாதுன்னு நான் கொஞ்சம் பயந்தேன். நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை கோ டைரக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ட்ரீட் பண்ண, ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணல. ரொம்ப வண்டர்ஃபுல் டைரக்டர் அவர். எல்லாருக்கும் வணக்கம், எஸ்பெஷலி ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தில் நான் பாட்டா இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோம்னா எல்வி பிரசாத்தில் இருக்கிறோம். எல்வி பிரசாத் யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வந்து வெறும் டைரக்ஷன் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சும்மா இருக்கல. அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு, அவர் ஒரு லேப் ஆரம்பிக்கிறாரு. படம் வந்து சினிமாவினுடைய ரீச்சும் சினிமாவினுடைய வலிமையும் தெரிஞ்சதுனால இதை நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதுனால தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல நாமெல்லாம் கூடி இருக்கிறோம். அதே மாதிரி தான் சினிமாவுடைய ரீச்சையும் சினிமாவுடைய வலிமையையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக உள்ள நுழைஞ்சு இப்போ வந்து நீலம் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நீலம் பண்பாட்டு மையம், நீலம் புக்ஸ், வருடம் மார்கழியில் மக்கள் இசைன்ற ஒரு ப்ரோக்ராம் மூலம், அதாவது ஒரு டைரக்டர் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா இல்லை இந்த வேலை செய்யறதுக்காக டைரக்டர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு இதையும் ஒரு முன்னோடியா இருக்கிறாங்க. அதாவது ஒரு வேலை செஞ்சா நம்ம வந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாம நிறைய வேலை செய்யறாரு. அது மாதிரி இருந்தவர் தான் பிரசாத்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருந்த ஒரு டைரக்டரும் இருக்கிறாரு, எஸ் பாலச்சந்தர். அவர் வந்து வீணை பாலச்சந்தர்னு சொல்லுவாங்க. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கூட அவர். ஸோ அவ்வளவு பன்முகங்கள் கொண்ட ரஞ்சித் அண்ணாவுடைய நீலம் ப்ரொடக்ஷன் கீழே நான் இந்த படத்துல ஒரு ஹீரோவா நடிச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு. அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணி இதுக்கு இனிஷியேட் பண்ணி நீலம் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அருண் பாலாஜின்னா, இந்த கதையெல்லாம் வந்து பல பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள் கதையால் படிக்கும் போது முடிவு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவங்க 2 பேரும் தான் இதுல வந்து மெயினாக. ஸோ வழக்கம் போல இந்த படம் வந்து நான் நடிக்கும் போது எல்லாரும் கேட்பாங்க, இது எப்படி வித்தியாசமா நடிக்கிறீங்க அப்படின்லாம். நான் எதுவும் வித்தியாசமா நடிக்கல, நடிச்ச பின்னாடி அது வித்தியாசமா மாறிடுது. அது ரொம்ப சந்தோஷம். இதுல கோ ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய துணை இருந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை ஒரு அடிக்ஷன் உள்ளவங்களால தான் எடுக்க முடியும். சினிமா மேல மிகப்பெரிய அடிக்ஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த படத்தை எடுக்க முடியும். அது தயத்துக்கு இருக்கு. அந்த படம் பண்ண ரஞ்சித் சார் கண்டிப்பா இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும். இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம். நானும் செல்வமணி சார் தான் பார்த்துட்டு வந்தோம். படம் பார்த்துட்டு இந்த படத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு. நம்மளும் கொஞ்சமாவது இதுலேருந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்திருப்போம். எனக்கும் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. சினிமாவுக்கு வந்த புதுசில் நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி சுதந்திரமாக இருப்போமோ அப்படிதான் இருந்திருப்போம். நிறைய பேருக்கு அதை கடந்து வராதவங்க நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீல்டில் வந்து அதை கடக்காதவங்க இருக்க மாட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து கடக்க முடியாமல் நல்லதொரு வேலை செய்து அதை நடந்துங்கிற பொழுதில் விழுந்து இருந்த மாதிரி ரொம்ப பேர் போய் சேர்ந்துட்டான். மிகப்பெரிய பேரறிவோடெல்லாம் ஒரு சிலர் இருப்பான். இவருக்கு இருக்கிற அறிவெல்லாம் அவங்களுக்கு இருக்கா? நம்மளா தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டோம், உலக சினிமாலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து பிரமிச்ச பல பேர் வந்து சேரவே இல்லை. எனக்கு வந்து பெரிய ஒரு பார்த்து வந்து இவங்ககிட்ட எல்லாம் இவ்வளவு இருக்கேப்பா, பைசைக்கிள் டிவிஸ்லேருந்து ஆரம்பிச்சு அக்ரோகோஸ்வரம் வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படி இருக்கும். எங்கேயோ நான் கும்பகோணம் போகிறப்போ எங்கேயோ ஒரு கடையில் அந்த மாதிரி நபர்களை ஒன்றுமே இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சோகமாக இருக்கும். இந்த படத்துடைய ஒவ்வொரு முறையும் அவர் காதில் கதையை எங்கேயும் சொல்லிதாங்கன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். டைரக்டர் என்ன சொன்னான்னு தெரியல. இருந்தாலுமே எனக்கு படம் பார்க்கும்போது பதட்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா
ஒரு சில முக்கியமான 3 இடம் இந்த படத்தில் வந்து அப்படி பதட்டமான ஒரு முக்கியமான இடங்கள் இருக்கு. எண்டு மட்டும் எப்படியாவது இவன் மீண்டு வந்துடக்கூடாதாங்கிற ஒரு பெரும் இயக்கம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. திரும்பி போய் இதுக்குள்ள விடுஞ்சிடக்கூடாது, எப்படியாவது மீண்டுடணும். அந்த வெளிச்சம், அந்த சின்ன ஒரு அப்படி வெளிச்சம் மேலே பற்றக்கூடாதான்னு ஒரு பெரிய இயக்கம் இருந்துச்சு.